கர்நாடகா செல்வதை முதலமைச்சர் விஜய் கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முத்து இணைப்பில் இருக்கிறார். முத்து, வணக்கம். மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு மேலும் மேலும் பல தவறுகளை செய்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தொடர்பான விவரங்கள். மௌனிகா, வணக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் மேலும் மேலும் தவறுகளை செய்கிறது தமிழக வெற்றி கழக அரசு. குறிப்பாக கர்நாடக அரசுடன் எந்த வகையிலும் பேசக்கூடாது என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேகதாது அணை குறித்து விவாதிக்க கர்நாடகத்தில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகம் செல்ல இருப்பதாகவும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருந்தார். மேகதாது சிக்கல் குறித்து பேச்சு நடத்த தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே செய்கல சந்திப்பில் பேசிய வினோத் ஏற்கனவே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது, காவேரி நமது உரிமை, அதே போல அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், கர்நாடகத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மேகதாது அணை தொடர்பாக நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் விஜய் கலந்து கொண்டு அம்மாநில முதல்வர் டி.கே. சொல்லுமாடம் பேச உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கர்நாடகத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டத்தை ஏற்பாடு செய்வது யார், மத்திய அரசா கர்நாடக அரசா என்பது குறித்து எந்த விவரமும் தெரியவில்லை. ஆனால் மேகதாது குறித்து பேச்சு நடந்த முதலமைச்சர் அவர்களுக்கு கர்நாடக அதிகாரிகள் மின்னஞ்சல் வாயிலாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று நேற்று ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் பார்த்தால் கர்நாடக அரசின் அழைப்பை ஏற்றுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அம்மாநிலத்திற்கு பேச்சு நடத்த செல்வதாக தோன்றுகிறது. இது மிகவும் தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் கூறி வருவது என்னவென்றால், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையிலான பிரச்சனை அல்ல, அது கர்நாடக அரசின் ஒரு சார்பான கோரிக்கை மட்டும்தான். அது குறித்து அந்த மாநில அரசுடன் நாம் எந்த பேச்சையும் நடத்த தேவையில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேகதாது அணை குறித்து கர்நாடக அரசுடன் நாம் பேச்சு நடத்தினால் அதை இருதரப்பு பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று பொருளாகிவிடும். அதன் பின்னர் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பது தீர்வாக இருக்காது. மாறாக மேகதாது அணையின் கொள்ளளவு எவ்வளவு, டிஎம்சியாக இருக்க வேண்டும், அந்த அணையிலிருந்து தமிழகத்திற்கு காவேரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடைமுறைகள் என்னென்ன என்பதுதான் தீர்வாக இருக்கும். இது காவேரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய உரிமைகளை மொத்தமாக கர்நாடகத்திடம் தாரைவார்ப்பதற்கு ஒப்பானதாகவும் மேகதாது அணை குறித்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்காக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற வாசகம் சேர்க்கப்பட்ட போதே அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. மேகதாது அணை விவகாரத்திற்கு தீர்வு காண நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டால் அது தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமோ அதை விட மோசமான பின்னடைவை மேகதாது விவகாரம் குறித்து கர்நாடக அரசுடன் முதலமைச்சர் விஜய் பேச்சு நடத்துவதை ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டிருக்கிறது. மேகதாது போன்ற சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் தமிழக அரசு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதில் சம்பந்தப்பட்ட உழவர் அமைப்புகள், அரசியல் கட்சி போன்றவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு தான் நிலைப்பாட்டை தீர்மானிக்க வேண்டும். மேகதாது சிக்கல் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக பல வாரங்களாக வலியுறுத்தி வரும் நிலையில அதை ஏற்காத அரசு கர்நாடக அரசுடன் பேசும் முடிவை தன்னிச்சையாக ஏற்படுத்தியிருப்பது இவ்விவகாரத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேகதாது அணை குறித்து பேச்சு நடத்துவதற்காக கர்நாடகத்திற்கு செல்லும் முடிவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைவிட வேண்டும். மாறாக சட்ட போராட்டங்களின் மூலம் மேகதாது அணை கட்டுவதற்கான சதி திட்டங்களை தடுத்து திருத்துவதற்கு முன்வர வேண்டும் என வலியுறுத்துவதாக அவருக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.